ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எப்படி 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல போட்டியோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்ல ரெண்டு பேருக்கு நடுவுல போட்டி. ஒன்னு ரீட்டைலர்ஸ், இன்னொன்னு எஸ்எம்சி. ரீட்டைலர்ஸ்ங்கிறது வேற யாருமே இல்ல, நீங்க நான் நம்மள மாதிரி சாதாரணமான மக்கள். யாரெல்லாமே ஒரு சின்ன அமௌண்ட் லைக் ஒரு 1 crore 2 crore 3 crore இந்த அளவு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றவங்க எல்லாமே ரீட்டைலர்ஸ். அண்ட் ரீட்டைலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அதே எஸ்எம்சி யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கும், இல்லைன்னா பேங்க்ஸா இருக்கும். அவங்க கிட்ட ஒரு பில்லியன்ஸ் இல்ல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ரீட்டைலர் ஒரு மார்க்கெட்குள்ள வந்தா அவன் எப்படி யோசிப்பான்? இப்போ பிரைஸ் மேல போகுமா இல்ல இங்க இருந்து கீழே போகுமா? அதே ஒரு ஸ்மார்ட் மணி ட்ரேடர் மார்க்கெட்குள்ள வந்தா எப்படி யோசிப்பானா? எந்த இடத்துல அதிகமான காசு இருக்கு, எந்த இடத்துல அதிகமான லிக்விடிட்டி இருக்கு, எந்த இடத்த நம்ம டார்கெட் பண்ணா மார்க்கெட் மூவ்மெண்ட் கிடைக்கும், இந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே மாத்திரும். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ங்கிறது ஏதோ ஒரு பேட்டர்ன் இல்லைன்னா ஒரு இண்டிகேட்டர் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு பிக் பிளேயர்ஸ் மூவ் மார்க்கெட். ஒரு பேங்க்ஸ் சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷன் சரி, ஒரு பெரிய கேபிட்டல் அதாவது வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அவங்க எல்லாருமே நம்மள மாதிரி பிரைஸை சேஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட் வந்து ரெட் கேண்டில் கிரியேட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணுவோம், இப்போ கிரீன் கிரியேட் பண்ணிச்சா பை பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் கிரியேட் எ மூவ் பை கலெக்டிங் த லிக்விடிட்டி. நீங்க எப்பயாச்சும் நோட் பண்ணிருக்கீங்களா? நீங்க வந்து ஒரு இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பீங்க, மார்க்கெட் கரெக்டா உங்களோட எஸ்எல் எடுத்துட்டு உங்களோட டைரக்ஷன்ல போயிருக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்க? மேபி ஒரு கோஇன்சிடென்ஸ்ல இப்படியா இருக்கும்னு. பட் நோ, அந்த இடத்துல ஸ்மார்ட் மணி என்டர் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற ஃபியூ வீடியோஸ்ல ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பத்தி கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சீரிஸா இருக்கும். இந்த சீரிஸ்ல நீங்க என்னென்னலாம் படிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, லிக்விடிட்டி படிப்பீங்க, ஃபேர் வேல்யூ கேப் படிப்பீங்க, ஆர்டர் பிளாக்னா என்னன்னு தெரியும், அண்ட் ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அண்ட் இதெல்லாமே நான் ரொம்ப சிம்பிளா அண்ட் பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஈவன் எ பிகினர் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். நீங்களும் எல்லாரும் மாதிரி ட்ரேட் பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஸ்மார்ட் மணி மாதிரி திங்க் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு தான். ஸோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற ஃபியூ வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ் நீங்க சார்ட்டை வியூ பண்ற விதத்தை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, நீங்க ட்ரேடிங்க ஒரு கரியர் ஆப்ஷனா எடுக்கணும்னா நீங்க வந்து ட்ரேடிங் பத்தி கம்ப்ளீட்டா படிச்சிருக்கணும். லைக் பேசிக்ஸ்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். லைக் கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆகுது, ஏன் ஒரு சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் இருக்குது, ஏன் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் இருக்குது, எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, ஏன் ஒரு ரிட்ரேஸ்மென்ட் நடக்குது, ஏன் ஒன்ஸ் ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு மார்க்கெட் மூவ் ஆகணும்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டாவே மூவ் ஆகலாம், ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஏன் மூவ் ஆகுது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு ட்ரேடிங் பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் இதெல்லாமே நீங்க படிச்சிட்டீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஒரு 50% உங்களுக்கு ஈஸி ஆயிரும். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் அப்ளிகேஷன்ல இருக்கு. சப்போஸ் நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்கன்னா பிளே ஸ்டோர்ல த ஜென் ட்ரேட்னு சர்ச் பண்ணி பாருங்க. இதுல நம்மளோட அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க iOS யூசரா இருந்தீங்கன்னா கிளாஸ் பிளஸ்ங்கற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோட்ல இந்த கோடை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ட்ரேடிங்ல மோஸ்டா எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆகுறது எந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜில ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 80% அக்யூரசியான ஸ்ட்ராட்டஜி. நம்ம எடுக்கல ஒரு 10 ட்ரேட்ல 8 ட்ரேட் டார்கெட் ஹிட் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாம நம்மளோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு கஸ்டம் மேட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பை சைடு போகுமா இல்ல செல் சைடு போகுமா எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். அண்ட் மார்க்கெட்ல எப்போ ஒரு செட்டப் ரெடியா இருக்கும், எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தா நமக்கு ப்ராஃபிட் ஆக ரெடியா இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட இண்டிகேட்டர்ல இருக்கும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன்ல இருக்கு. இதுவும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு டிசிப்ளினா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலோட ஃபாலோ பண்ணும். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரூல் புக் கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த ரூல்ஸை நீங்க டிசிப்ளினா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ இந்த எல்லா கோர்ஸுமே என்னோட அப்ளிகேஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த 3 கோர்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி பத்தி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் வீடியோ நீங்க அந்த வீடியோவும் பாத்துருங்க. பிகாஸ் அந்த வீடியோல உங்களுக்கு லிக்விடிட்டி பத்தி இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ லிக்விடிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னா இது வந்து ஒரு கார்னு நினைச்சுக்கோங்க. ஸோ டோன்ட் கோ வித் மை டிராயிங், கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு கார் வந்து ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகணும். ஸோ கார் வந்து பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகணும்னா காருக்கு தேவை என்ன? பெட்ரோல் தேவைப்படும். ஸோ கார்ல இப்போ பெட்ரோல் இல்லை, ஆனால் பெட்ரோல் வந்து இந்த இடத்துல இருக்கு, பெட்ரோல் பங்க். இப்போ கார் சப்போஸ் பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கார் என்ன ஆகும்? பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டு பெட்ரோல் எடுத்துட்டு திரும்ப அதோட டெஸ்டினேஷனுக்கு போகும். ஸோ சேம் இந்த கான்செப்ட் தான் லிக்விடிட்டியில் வரும். இது வந்து ஒரு ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரைஸ், மார்க்கெட்டில் ஒரு
பிரைஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த பிரைஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல லிக்விடிட்டி தேவைப்படும். இந்த பெட்ரோல் பங்க் வந்து இப்போ நம்ம லிக்விடிட்டின்னு வச்சுக்கலாம். பிரைஸ் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் அந்த லிக்விடிட்டி எடுத்து அப்புறம் பிரைஸுக்கு அதோட டைரக்ஷன்ல எங்க போணுமோ அந்த டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ இது ரொம்பவே சிம்பிள் லிக்விடிட்டிங்கிறது. இப்போ ஒரு மார்க்கெட்ல லிக்விடிட்டி எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். லைக் மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னா, இப்போ சப்போஸ் மார்க்கெட்டுக்கு வந்து கீழே தான் போகணும் ஓகேங்களா. ஆனால் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணும், கீழே போகிறதுக்கு மார்க்கெட் கிட்ட பெட்ரோல் இல்லை, அதாவது லிக்விடிட்டி இல்லை. ஆனால் நம்ம வந்து பெட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து கீழே போகணும் இங்கேருந்து. ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து கீழே போகிறதுக்கு மார்க்கெட் கிட்ட பெட்ரோல் இல்லை, அதாவது லிக்விடிட்டி இல்லை. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும்னா இங்கேருந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டவுன் மார்க்கெட்டோட பெட்ரோல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு மேலே இருக்குது ஓகேங்களா. ஸோ சாகர் ஏன் சாகர் இந்த ஏரியாவுக்கு மேலே தான் பெட்ரோல் இருக்குது, அதாவது லிக்விடிட்டி இந்த ஏரியாவுக்கு மேலே ஏன் இருக்குன்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஸ்டார்டிங்கில் நம்ம லிக்விடிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ காருக்கு தேவைப்படுற பெட்ரோல் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுன்னா இங்கேருந்து மேலே வந்து இந்த பெட்ரோலை எடுத்துட்டு, இந்த இடத்துல பெட்ரோல் இருக்குன்னு சொன்னால இந்த பெட்ரோலை எடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்டுக்கு பெட்ரோல் கிடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஸ்பீடாக போயிடும், எதுக்கும் தயங்காது. ஏன்னா அதுக்கிட்ட தான் பெட்ரோல் இருக்குது, எவ்வளோ ஆனிட்டு அழுத்திட்டு போயிடும் மார்க்கெட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டோட பெட்ரோல் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோ அந்த பெட்ரோல் சைடில் மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பெட்ரோலில் லிக்விடிட்டின்னு மார்க்கெட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டோட லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னா இந்த ஏரியாவுக்கு மேலே இருக்குது. ஸோ ஒன்ஸ் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட்டிங் வந்து கீழே வந்துடும். ஸோ இதுதான் லிக்விடிட்டியோட கான்செப்ட். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், சாகர் ஏன் சாகர் இப்படி இருக்கும்போது ஏன் இந்த இடத்துல பெட்ரோல் இருக்குன்னு சொல்கிறேன், அதாவது லிக்விடிட்டி ஏன் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன், ஏன் மேபி இந்த இடத்துல இருக்கக்கூடாதா, ஏன் இந்த இடத்துல இருக்கக்கூடாதா, மேபி இந்த இடத்துல ஏன் இருக்கக்கூடாதா, ஏன் இந்த இடத்துல இருக்குன்னு நீ சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, லிக்விடிட்டிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, ஸ்டாப் லாஸ். லிக்விடிட்டிங்கிற நேமை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னா, லிக்விடிட்டிங்கிறது ஜஸ்ட்டு மற்றவங்களோட ஸ்டாப் லாஸ். அதாவது இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் ரெண்டே பேர், ஒன்று ஸ்மார்ட் மணி, இன்னொன்று ரீட்டெயிலர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி இன்னும் என்டர் ஆகலை. ஸ்மார்ட் மணிக்கு வந்து ஓவரால் மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு போகணும் ஓகேங்களா. ஸ்மார்ட் மணி வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போகணும். இந்த இடத்துலேருந்து ஸ்மார்ட் மணி கீழே போகணும். ஆனால் அவன்கிட்ட கீழே போகிறதுக்கு தேவைப்படுற லிக்விடிட்டி அவனுக்கு கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. இது யாரோட லிக்விடிட்டி, ரீட்டெயிலர்ஸ், அதாவது நம்ம மாதிரி சாதாரணமான பர்சன்ஸோட லிக்விடிட்டி. எப்படி சாக நம்மளோட லிக்விடிட்டி எல்லாம் இங்கே இருக்குன்னு நீ சொல்கிற அப்படின்னா, லைக் மேபி நம்ம வந்து ஒரு ட்ரேடராக நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது நம்ம வந்து ஒரு செல்லிங் பண்ணுவோம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணணும்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேயா. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணியிருப்போம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், இதுக்கு மேலே இருக்கும். அண்ட் டார்கெட் நீங்கள் எது வரைக்கும் எய்ம் பண்ணுவீங்களோ அது வரைக்கும் எய்ம் பண்ணிப்பீங்க. அண்ட் மறுபடியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணும்போது என்ன நினைப்பாங்க, இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணியிருக்கு, மார்க்கெட்டிங் வந்து கீழே போகணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் டேப் பண்ணும்போது எல்லாருமே செல் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வச்சுப்பாங்க. அண்ட் டார்கெட் வந்து அவங்க எவ்வளோ வேணாட்டும் இவ்வளோ பெருசாக எய்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மார்க்கெட் இப்படியே மூவ்மெண்ட் பண்ண இந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் ஆயிரும். அதாவது எல்லா ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல எல்லாரோட ஸ்டாப் லாஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவானா, இந்த இடத்துல அவனுக்கு லிக்விடிட்டி தெரியும். ஓகே இந்த இடத்துல ரீட்டைலர்ஸ் எல்லாம் மக்கு பசங்க, அவங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம போய் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கீழே கந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவானா, ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பான். என்ன மூவ்மெண்ட், இப்படியே மேலே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்டர் ஆகி இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துருவான். ஸோ லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துருவானா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருப்பீங்களா, நீங்களும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்களா, எல்லாரோட ஸ்டாப் லாஸ் எடுத்துரும். ஒன்ஸ் இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாருமே போனதுக்கப்புறம் இந்த ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆயிரும், இந்த ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆயிரும். இந்த மாதிரி எத்தனை பேர் ட்ரேட் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாரோட ட்ரேட் எக்ஸிட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஒன்ஸ் செல் ட்ரேட் எக்ஸிட் ஆச்சுன்னா அது வந்து பை ஆர்டராக மாறிடும். ஓகேங்களா, புரிஞ்சா? ஒரு செல் ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆச்சுன்னா அது வந்து பை ஆர்டராக மாறிடும். அதே பை ட்ரேட் எக்ஸிட் ஆச்சுன்னா அது வந்து செல் ஆர்டராக மாறிடும். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல செல் ட்ரேட், இந்த இடத்துல நிறைய செல் ட்ரேட் இருந்திருக்கும், இந்த இடத்துல நிறைய செல் ட்ரேட் இருந்திருக்கும், எல்லா செல் ட்ரேடும் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாமே எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பை ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இந்த பிரேக் அவுட்டில் சில ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் கொடுக்குது, நம்மளுக்கு சூப்பரான மூவ்மெண்ட் கிடைக்கும்னு நினச்சிட்டு இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும், டார்கெட் இந்த இடத்துல வச்சுப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் இது வந்து என்ன, லிக்விடிட்டி, அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து லிக்விடிட்டி ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில பேர் அதை வந்து லிக்விடிட்டி ட்ராப்னு தெரியாமல் மார்க்கெட்டில் வந்து இது வந்து ஒரு பிரேக் அவுட்டு, இந்த இடத்துல வந்து
பிரேக் அவுட் குடுத்துருக்குன்னு நெனச்சுட்டு பை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர் எக்ஸிட் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர் எக்ஸிட் ஆயிருக்கும். 2 செல் ஆர்டர் எக்ஸிட் ஆன உடனே ஒரு பை ஆர்டர் கிரியேட் ஆயிருக்கும் அந்த இடத்துல. அது இல்லாம இந்த இடத்துல புது பை ஆர்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நெறைய பை ஆர்டர் கிடைச்சிருக்கு இப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து பெரிய அமௌண்ட் வச்சிருப்பான்ல. அவன்கிட்ட நம்ம எண்ணவே முடியாத அளவுக்கு அமௌண்ட் வச்சிருப்பான். அந்த அமௌண்ட்ட அவன் இந்த இடத்துல ஈஸியாவே செல் பண்ணிட்டு போயிருவான். அவனுக்கு ஏன் இந்த இடத்துல ஈஸியா செல் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து இந்த இடத்துல ஈஸியா செல் பண்ணுவான். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல அவனுக்கு பார்த்தீங்கன்னா நெறைய பை ஆர்டர் கிடைச்சிருக்கு. இப்போ அவன் வந்து ஒரு பொருளை செல் பண்றான்னா அவன்கிட்ட பை பண்றதுக்கு ஆளுங்க இருக்கணும். ஸோ அந்த பை பண்ற ஆளுங்களும் இவனே கிரியேட் பண்ணியிருக்கான். அதாவது இந்த இடத்துல இருந்து செல் ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல இருந்து செல் ஆர்டர் எக்ஸிட் பண்ணியிருக்கான். 2 செல் ஆர்டர் எக்ஸிட் பண்ண உடனே நிறைய பை ஆர்டர் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அது இல்லாம இந்த பிரேக் அவுட்ல நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலயும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பை ஆர்டர் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இத்தனை பேர் பை ஆர்டர் கிடைச்ச உடனே அவனுக்கு செல் பண்றது அவனோட குவான்டிட்டியை அவனால செல் பண்ண ஈஸியா முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல அவனுக்கு எல்லா லிக்விடிட்டியை கிராப் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டை செல் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுவான். ஸோ இப்போ உங்களுக்கு லிக்விடிட்டி கான்செப்ட்னா பேசிக்கா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பத்தி டீடைல்டா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பாருங்க. ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்து இந்த வீடியோ புரிஞ்சுன்னா உங்களுக்கு லிக்விடிட்டினா கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். ஓகே, இப்போ மார்க்கெட்ல நம்ம எப்படி லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். லிக்விடிட்டி வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட். நானும் எல்லா இடத்துலயும் மோஸ்டா யூஸ் பண்ணுவேன். அதுலயும் நான் மோஸ்டா யூஸ் பண்ற லிக்விடிட்டி கான்செப்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கும். ரீசெண்டா இதுக்கு முன்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சேம் அதே இதுதான். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு டைமும் இந்த ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணி இப்படி கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கும், இந்த இடத்துல நிறைய லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவான்னா ஒரு ஸ்பைக் கொடுப்பான். இந்த இடத்துல ஸ்பைக் கொடுத்தா என்ன ஆயிரும், இந்த ஆர்டர் எல்லாமே எக்ஸிட் ஆயிருமா, அவனுக்கு பை ஆர்டர் கிடைச்சிரும். அது இல்லாமல் இந்த பிரேக் அவுட்லயும் பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பை ஆர்டர் கிடைச்சிரும். அவன் தாராளமாக செல் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ ஒன்ஸ் இவன் செல் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் சூப்பராக இந்த மாதிரி செல் சைடில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டில் வந்து இது லிக்விடிட்டி தானா, மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் தானான்னு நம்ம பார்க்கணும். மார்க்கெட் ஒன்ஸ் இது லிக்விடிட்டி ஸ்வீப்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல செல் பண்ணலாம். இந்த இடத்துல செல் பண்ணியிருப்போம். அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த லிக்விடிட்டி கேண்டில் ஸ்வீப் கேண்டிலுக்கு மேலே வச்சிருவோம். அண்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2 1:3 நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எய்ம் பண்ணிக்கலாம். ஓகே சாகர், நான் இது எப்படி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கன்ஃபர்மேஷனா இல்லை எப்படி இதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்குன்னு வைங்க. ஒரு கேண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்பைக் கொடுக்கும். மீன்ஸ் சாதாரணமான கேண்டில்னா ஸ்லோவாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும். ஒரு அப் மூவ் கொடுக்கும் அண்ட் ஸ்லோவாக இப்படி இருக்கும். ஆனால் ஒரு ஸ்பீட் மூவ்மெண்ட் கொடுக்கும் பாருங்க. ஒரு கேண்டில் வந்து சல்லுன்னு மேலே போயிருக்கும். அதே கேண்டில் வந்து திரும்ப கீழே வந்து இவ்வளோ பெரிய ஒரு விக்கு மட்டும் கிரியேட் பண்ணிட்டு பாடி எகெயின் குள்ள க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கேண்டில்னு சொல்லுவோம். இல்லை மார்க்கெட்டில் வந்து ஒரு கேண்டில் மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கல்ஃபிங் கேண்டிலாக வந்துருக்கும். அந்த எங்கல்ஃபிங் கேண்டில் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட கேண்டல்ஸ்டிக் வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் இல்லைன்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் எந்த கேண்டிலாக இருந்தாலும் அது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த கேண்டிலோட ஹைல நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அண்ட் டார்கெட் வந்து உங்களால் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமோ இல்லைன்னா அடுத்த சப்போர்ட்ல நம்ம வந்து நம்மளோட டார்கெட்டை வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு ரியல் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டோட 5 மினிட் சார்ட்ல இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு, டேப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு, டேப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு, டேப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் எல்லாருமே செல் பண்ணியிருப்பாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸில் எல்லாருமே செல் பண்ணியிருப்பாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸில் எல்லாருமே செல் பண்ணியிருப்பாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸில் எகெயின் எல்லாருமே செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தோடனே இந்த செல் ஆர்டர் எல்லாமே எக்ஸிட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த செல் ஆர்டர் எல்லாமே எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்டர் எல்லாமே இப்போ ஒரு பை ஆர்டராக மாறிடும். அது இல்லாமல் ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட்டில் இவ்வளோ சூப்பராக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல பை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல பை பண்ணவங்க அப்புறம் அவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். இந்த இடத்துல பை ஆர்டர் புதுசாக பிளேஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் மார்க்கெட்டில் நிறைய பேர் ட்ராப் ஆயிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் இப்படி ட்ராப் ஆனதுக்கப்புறம் ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில், மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கல்ஃபிங், அதாவது இந்த கேண்டில் இதுக்குள்ளே எடுத்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு லிக்விடிட்டி ட்ராப். அதாவது மேலே இருக்கிற இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ட்ராப்னு சொல்லுவோம். ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ட்ராப் திரும்ப கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல செல் பண்ணுவோம்.
ஒன்ஸ் இந்த இடத்துல செல் பண்ணியிருப்போம் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம். அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹைல வச்சுப்போம். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எங்கே இருக்குது? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது ப்ரீவியஸா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டில் நம்மளோட டார்கெட்டை ட்ராக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு லோ வந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இப்படி இந்த வழியாக வந்திருக்கு. ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. பட் நம்மளோட சப்போர்ட்டுக்கு வந்து மார்க்கெட் டேப் பண்ணி நம்மளோட டார்கெட் கொடுத்துருக்கு. என்னோட செகண்ட் ஃபேவரட் ட்ராப் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிக்விடிட்டி கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன். மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னா, இந்த ட்ரெண்ட் லைனை ஒவ்வொரு டைமும் டேப் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஒவ்வொரு டைமும் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் லைன் வரும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஓகே ட்ரெண்ட் லைன் வந்தால் மார்க்கெட் செல்லிங் வரும், ட்ரெண்ட் லைன் வந்தால் மார்க்கெட் செல்லிங் வரும், ட்ரெண்ட் லைன் வந்தால் மார்க்கெட் செல்லிங் வரும்ட்டு ஒவ்வொரு டைமும் எல்லாருமே செல் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் ஒன்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம ட்ராப்னு சொல்லுவோம். பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பேனிக்கில் எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஸோ எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எகெயின் கீழே வந்துடும். ஸோ இதை வந்து ஒரு ட்ராப்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ட்ராப்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ட்ராப் மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ராப் ஃபார்மேஷன் ஆகும்போது திரும்ப ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பாக்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எகெயின் கீழே வந்து ஒரு சூப்பரான டவுன்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரியல் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே பிட்காயினில் 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கும். ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி கீழே வந்திருக்கு, ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி கீழே வந்திருக்கு, ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி கீழே வந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாருமே செல் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் மாதிரி நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட்டை பார்த்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்திருக்கு, நம்ம இனிமேல் பை பண்ணுவோம்ட்டு இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பை ஆர்டரும் இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவானா, இந்த இடத்துல உள்ள வந்து அவன் வந்து செல் பண்ணிட்டு போயிடுவான். ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் கேண்டில் எங்கல்ஃப் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து எங்கல்ஃப் ஆயிருக்கு அண்ட் கீழேயும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல செல் பண்ணுவோம். அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹைல வச்சுப்போம். அண்ட் டார்கெட் 1:2 1:3 பார்த்தீங்கன்னா 1:4 வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இது ரெண்டுமே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டில் மட்டும் தான் சாகர் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய இடத்துல ஒர்க் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓகே, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த லோவர் ட்ரெண்ட் லைன்லேருந்து அப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு போகும். அண்ட் மேலேருந்து கொஞ்சம் கீழே வரும். அண்ட் திரும்ப கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகும், மேலேருந்து கீழே வரும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லியிருப்போம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளோட பேட்டர்ன்ஸ் வீடியோவில் போய் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் இப்படியே இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டாப் ஆயிருமா என்ன, இல்லை ஒரு இடத்துக்கு மார்க்கெட் மூவ் ஆகணும். இந்த இடத்துல மூவ் ஆகணும்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ லிக்விடிட்டி கிரியேட் பண்ணணும்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் மாதிரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஜென் ட்ரேட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பீங்க. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு தென் திரும்ப மார்க்கெட் இதுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வைங்க. ஸோ ஃபேக் அவுட் ஆகும்போது ஒரு இடத்துல இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது அந்த கேண்டில் எப்போ ஒரு கேண்டில் எங்கல்ஃப் பண்ணுதோ அந்த கேண்டில் உள்ளே வந்து க்ளோஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஒன்ஸ் அந்த கேண்டில் உள்ளே வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணிடுவீங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபேக் அவுட் கேண்டிலோட ஹையில் இருக்கும். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கீழே இருக்கிற ரெசிஸ்டன்ஸோ இல்லை கீழே இருக்க சப்போர்ட்டில் நீங்கள் வந்து வச்சுப்பீங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து என்ன ஆகும்னா இங்கேருந்து கீழே வரும். அண்ட் கொஞ்சம் மேலே கீழே இப்படி வந்துட்டு உங்களோட டார்கெட் ஹிட் பண்ணிடும். ஓகே சார், எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் அந்த மாதிரி ஃபேக் அவுட் கொடுத்துட்டு தென் கீழே தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மேபி மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி இருக்குமா, அண்ட் மேபி மார்க்கெட் இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு கீழே சைடு ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துருக்கலாம். கீழே சைடு ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் அமைதியாக உட்காந்து மார்க்கெட்டை கையை கட்டி உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஜென்ட்ரேட் இல்லாமல் வேறு ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல சீக்கிரமாக ஓகே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணுது, நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலான்ட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு ட்ராப் ஆயிடுவாங்க. அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல திரும்ப மேலே வரும். இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப உள்ளே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பை பண்ணுவீங்க.
ஒன்ஸ் இந்த இடத்துல ஒரு பை பண்ணியிருப்பீங்க அண்ட் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்னா இந்த ட்ராப் கேண்டில் கீழே இருக்கும் அண்ட் டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் இல்லை சப்போர்ட்டில் உங்களுக்கு வச்சிருப்பீங்க இல்லை நெக்ஸ்ட் கீ லெவலில் வச்சிருப்பீங்க. மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே மேலே போயிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி இப்படி மேலே வந்துட்டு உங்களோட டார்கெட் கொடுத்துரும். இன்னும் வேறு ஏதாச்சும் பேட்டர்ன் பற்றி பேசணும்னா நம்ம வந்து ஒரு பேரலல் ரேஞ்சை பற்றி பேசலாம். பேரலல் ரேஞ்சுன்னா என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் அது வந்து ஒரு பேரலான ட்ரெண்ட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதாவது மார்க்கெட் இங்கேருந்து கீழேருந்து இப்படி மேலே வந்திருக்கும், மேலேருந்து கீழே வந்திருக்கும், கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் ஒரு இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துருக்கோம் அண்ட் திரும்ப கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சின்ன பாக்ஸ் ட்ரா பண்ணுவீங்க. ஓகே இது ட்ராப் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் உள்ளே க்ளோஸ் ஆகிருக்கும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கேருந்து ஒரு செல் சைட் ட்ரேட் எடுப்பீங்க. ஒன்ஸ் செல் பண்ணிடுவீங்க. லிக்விடிட்டி கேண்டலோட ஹையில் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும் அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டில் இருக்கும். ஃபார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக இருக்கிற சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கா. ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணியிருப்போம் அண்ட் இந்த இடத்துல உங்களோட டார்கெட் வச்சுப்பீங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன். சேம் இதே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லையும் நடக்கும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் சைடு ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு தென் இந்த இடத்துலேருந்து திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ், அதாவது ட்ராப்பை இந்த இடத்துல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ் ட்ரா பண்ணுவீங்க. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண கேண்டலோட ஹையை மொத்தமாக எங்கல்ஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, ஒரு பை பண்ணுவீங்க அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லிக்விடிட்டி கேண்டலோட லோவில் இருக்கும் அண்ட் உங்களோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ ப்ரீவியஸான க்ளீ லெவல்ஸ் இல்லை ஏதாச்சும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல உங்களோட டார்கெட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவ்மெண்ட் இப்படி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் என்னோட ட்ரேடிங்கில் மோஸ்ட்டாக பேசினது பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பற்றி பேசியிருப்பேன். ஹெட் அண்ட் ஷோல்டர்னா என்ன, இது வந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஒரு ஹெட்டு அண்ட் இது வந்து ஒரு ரைட் ஷோல்டர். ஸோ இந்த மாதிரி டைமில் நான் வந்து ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த நெக் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம், இதை வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்கும் அண்ட் திரும்ப இது வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே போயிருக்கோம். அதாவது நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி சொல்லியிருப்போம். ஆனால் இந்த லிக்விடிட்டி கான்செப்டில் என்ன நடக்கும்னா மார்க்கெட் என்ன பண்ணுன்னா ஒன்ஸ் இந்த நெக் லைனை பிரேக் பண்ணி திரும்ப கீழே வந்திருக்கும். ஓகே ஆனால் அகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துல திரும்ப அந்த நெக்லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து ஒரு ட்ராப்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு ட்ராப் பாக்ஸை ட்ரா பண்ணிக்கலாம் அண்ட் இந்த இடத்துல ஒன்ஸ் மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில், அதாவது உங்களோட லிக்விடிட்டி கேண்டில் லோவில் உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுப்பீங்க அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இல்லை சப்போர்ட் இல்லை கீழே லெவல் இருக்கோ அந்த இடத்துல உங்களோட டார்கெட் வச்சுப்பீங்க. இப்போ உங்களுக்கு லிக்விடிட்டி பற்றி கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும், லைக் மார்க்கெட் சாக நீ வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இப்படி ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் எகைன் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இதை வந்து ட்ராப்பா இல்லையா நம்ம பார்க்கணும். அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ராப்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செல் சைட் ட்ரேட் எடுக்கலாம் அப்படி நீங்கள் நீ சொன்ன ஓகே சாகர் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ட்ராப் பண்ணாமல் எகைன் மேலேருந்து இப்படி போய் ஒரு ரியலான பிரேக் அவுட்டாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் சாகர் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா பிரேக் அவுட் ட்ரேட் வந்து ஒரு ரிஸ்கியான ட்ரேட். ஒன்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல இது வந்து ட்ராப் இல்லை, இது வந்து பிரேக் அவுட்டு, இனிமேல் நம்ம வந்து செல் சைடு அதாவது ட்ராப்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம ட்ரா பண்ண முடியாது. இந்த பாக்ஸ் நீங்கள் எப்போ ட்ரா பண்ணுவீங்கன்னா இந்த கேண்டில் வந்து திரும்ப இந்த இடத்துலேருந்து கீழே வந்து இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் இந்த பாக்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க, இல்லைன்னா இந்த பாக்ஸ் வேலிடே இல்லை. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல மேலேயே போயிருக்கு, கீழே வந்து க்ளோஸும் ஆகலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே எதுவுமே ட்ரா பண்ண மாட்டீங்க. மார்க்கெட் திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ண வரும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்ப இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண வரும். இந்த ரீடெஸ்ட் பண்ண வந்ததுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல புல்லிஷ் ஃபார்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பை சைட் இருப்போம். ஸோ இந்த இடத்துல இப்படி ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம் அண்ட் டார்கெட் 1:2 வச்சுப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ட்ரேடுன்னு சொல்லுவோம். ஸோ இது பற்றியும் நான் கம்ப்ளீட்டாக வீடியோ பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லிக்விடிட்டி பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ட்டில் லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்கள் லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா, நீங்கள் லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணாமல் நீங்கள் ஒரு ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் தான் லிக்விடிட்டியாக இருப்பீங்க. மார்க்கெட் வந்து உங்களோட எஸ்எல் எடுத்துட்டு அப்புறம் உங்களோட டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் லிக்விடிட்டி
கமோடிட்டி நம்ம முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சீரிஸ்ல எஃப்விஜி பத்தி படிப்போம் அண்ட் ஆர்டர் பிளாக் பத்தி படிப்போம். நெக்ஸ்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் பத்தி இன்னும் டீடைல்டா கத்துக்கணும்னா, என்னோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு என்னோட கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல வந்து நான் கம்ப்ளீட்டா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுல நான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏன் இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும், ஏன் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது, ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, இது எல்லாமே கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வொர்த் த மணியா இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. எல்லா கோர்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.